பொதுமக்களில் ஒருவன் நான். இது எதுக்கு இந்த வீடியோ நான் போடுறேன் அப்படின்னா, இப்போ அம்மா ஹோட்டலில் இட்லி விற்கிறாங்க. பார்சல் கொடுக்கக்கூடாதுன்னு சில தரப்பில் சொல்கிறாங்க. அதை கொண்டு போய் வெளியில் விற்கிறாங்கன்னு. 100 இட்லிக்கு மேலே வாங்குறவங்க தான் வெளியில் விற்க முடியும். புரியுதுங்களா? இன்றைக்கி ஒரு 40 இட்லி இருக்குது அப்படின்னா அது 8 பேர் தான் சாப்பிட முடியும். கணக்கு வச்சுக்கோங்க. 40 ஒரு ஆளுக்கு 5 இட்லி அப்படின்னா 8 பேர் தான். ஓகேங்களா? ஒரு வீட்டில் 4 பேர் 5 பேர் இருக்கிறாங்க. கணக்கு சராசரி 4 பேர் 5 பேர் கணக்கு வச்சிங்கனாலும் ஒரு 30 ரூபாய்க்கு இட்லி வாங்கினீங்கன்னா போதும். ஓகேங்களா? 30 ரூபாய்க்கு இட்லி 30 இட்லி. இந்த 30 இட்லி வாங்கிட்டு போய் வீட்டில் வச்சு சாப்பிட்றதுனால என்ன தப்பு? இப்போ அம்மா ஹோட்டலில் அந்த இட்லிக்கு வெறும் சாம்பார் மட்டும்தான் கொடுக்குறாங்க. அது சாம்பாராக ரசமானு கூட எங்களுக்கு தெரியல. சரிங்களா? அதில் காரம் அதிகமாக இருக்குது, இல்லைன்னா உப்பு ஜாஸ்தியாக இருக்குது, இல்லைன்னா எதுவுமே போடாமல் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? வயிற்று பசிக்கு தான் நாங்கள் வாங்கி திங்கிறோம், அது காசு கொடுத்தா வாங்கி திங்கிறோம். அதில் எதுவுமே இருக்கிறது இல்லை. ஓகே, பரவாயில்ல, நீங்கள் கொடுக்குறீங்க. நாங்கள் என்ன பண்ணுறோம், ஒரு வீட்டு கஷ்டத்துக்காக வாங்குகிறோம் அப்படின்னா அதில் எதுவுமே இல்லைனாலும் பரவாயில்ல, வாங்கிட்டு போய் வீட்டில் வச்சு ஒரு 2 சட்னி அரைச்சி கொஞ்சம் தொட்டுட்டு சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கக்கோசரம் தான் வாங்கிட்டு போகிறது. ஓகேங்களா? இன்றைக்கி சராசரி ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்றோம். அந்த ஹோட்டலில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இட்லி பார்த்தீங்கன்னா 10 ரூபாலேருந்து 15 ரூபா 12 ரூபான்னு விற்கிறாங்க. இன்றைக்கி சில ஹோட்டலில் 10 ரூபான்னு விற்கிறாங்க, 12 ரூபான்னு விற்கிறாங்க, 15 ரூபான்னு கூட விற்கிறாங்க. அதுக்கு 2 சட்னி குருமா எல்லாம் வருது. ஓகேங்களா? இன்றைக்கி அங்கே பார்சல் வாங்கினாலும் வீட்டுக்கு போய் சாப்பிட்லாம், இல்லை எல்லாரையும் கொண்டு வந்து சாப்பிட்னாலும் சாப்பிட்லாம், அது வேறு விஷயம். சரிங்களா? இன்றைக்கி இது எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு இட்லி 10 ரூபா அப்படின்னா ஒரு 5 பேர் இருக்கிறோம் அப்படின்னோம்னா 5 பேர்த்துக்கு எவ்வளோ ஆச்சு நீங்கள் கணக்கு போடுங்க. ஒரு ஆளுக்கு 4 இட்லி இல்லை 5 இட்லி கணக்கு வச்சிங்கன்னா 50 ரூபா ஆச்சு. ஒரு இட்லி 10 ரூபான்னா 5 இட்லிக்கு 50 ரூபா ஆச்சு. அப்போ நாங்கள் 5 பேர் இருக்கிறோம் அப்படின்னோம்னா அப்போ 250 ரூபா ஆச்சு அந்த ஹோட்டலில் போய் சாப்பிட்றதுக்கு. ஒரு 5 பேர் இட்லி மட்டும் நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா 250 ரூபா ஆச்சு. இப்போ அந்த 5 பேர்த்துக்கு பாக்கெட் மாவு வாங்கிட்டு வரோம் அப்படின்னா பாக்கெட் மாவு கணக்கு போடுங்க. ஒரு 5 பேர்த்துக்கு 2 பாக்கெட்டு மாவு பிடிக்கும். சராசரி நல்லா வயிறு நம்ம சாப்பிட்ணும் அப்படின்னா 2 பாக்கெட்டு மாவு வாங்கணும். இப்போ ஒரு பாக்கெட்டு மாவு இன்றைக்கி என்ன ரேட்டு விற்கிது தெரியுதுங்களா? 40 ரூபாலேருந்து 50 ரூபா 60 ரூபான்னு கூட விற்கிது. கம்பெனி பிராண்டை பார்த்தோம்னா 50 ரூபா 60 ரூபான்னு இப்போ விற்கிது. கொஞ்சம் பிராண்ட் இல்லாத பொருள் பார்த்தீங்க அப்படின்னா, கம்பெனி பிராண்ட் இல்லாத பொருள் பார்த்தீங்கன்னா ஒரு 40 ரூபான்னு விற்கிது. இன்றைக்கி கம்பெனி பிராண்ட் இல்லாத பொருள் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா 40 80 ரூபா ஆச்சு. கணக்கு வச்சுக்கோங்க. இல்லை கம்பெனி பிராண்டு தான் விற்கிது. எங்கிட்ட அந்த பிராண்ட் இல்லை, லோக்கல் பிராண்ட் இல்லை, எங்ககிட்ட இது மட்டும்தான் இருக்குது சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னா, சுற்றி கடை இல்லை அப்படின்னா நாங்கள் என்ன பண்ணணும்? சரி, வாங்கி தான் ஆகணும், சாப்பிட்டு தான் ஆகணும். 50 ரூபா 60 ரூபா இருந்தாலும் பரவாயில்லன்னு வாங்கிடுறோம். அப்போ 100 ரூபா 120 ரூபா ஆச்சு மாவுக்கு மட்டுமே. அதுக்கே கணக்கு போட்டுக்குங்க. அப்புறம் இன்றைக்கி நம்ம குழம்பு வேணும், சட்னி வேணும். குழம்பு சட்னி இன்றைக்கி சராசரி இன்னும் கொஞ்சம் நஞ்சு ரேட்டு விற்கிதுங்களா? வெங்காயம் என்ன ரேட்டு விற்கிது? தக்காளி பழம் என்ன ரேட்டு விற்கிது? பொட்டுக்கல் இன்றைக்கி என்ன ரேட்டு விற்கிது? தேங்காய் இன்றைக்கி என்ன ரேட்டு விற்கிது? கணக்கு போடுங்க. இன்றைக்கி ஒரு காய் தேங்காய் வாங்கினோம் அப்படின்னா 30 ரூபா 40 ரூபாய்க்கு விற்கிது ஒரு தேங்காய் காயை. கணக்கு போட்டுங்களா? அப்புறம் இதில் பொட்டுக்கலை, அப்புறம் எத்தனையோ அதில் நம்ம பொடிகள் நம்ம கலக்க வேண்டியது இருக்குது. அப்புறம் கேஸ் செலவு இருக்குது. இத்தனை செலவு பண்ணி நம்ம ஒரு ஆள் வீட்டில் நம்ம சமைச்சு சாப்பிட்ணும் அப்படின்னா கணக்கு போட்டுக்குங்க. நீங்களே குறைஞ்சபட்சம் அதே 200 ரூபா 250 ரூபா கம்பல்சரி உங்களுக்கு அந்த ரேட்டு வந்துடும். அதுக்கு மேலே தான் வரும். ஹோட்டலில் சாப்பிட்றத விட இன்றைக்கி நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்டா 300 ரூபாய்க்கு மேலே தான் தாண்டும். ஆமாம், ஏன்னா நீங்கள் வெறும் குழம்பு மட்டுமா வச்சு நீங்கள் சாப்பிட போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் செலவு சிக்கனம் பண்ணலாம். ஆனால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். வாய்க்கு ருசியாக ஒரு ஆள் எனக்கு ஏம்மா என்னம்மா குழம்பு மட்டும் தான் வச்சுருக்கிறேன், ஏம்மா இந்த சட்னி தான் வச்சுருக்கிறேன் அப்படின்னு கேட்குற பசங்க பிள்ளைங்க இருக்குது. அப்படிங்கும்போது அவங்களுக்கொசரம் 4 இது நம்ம செஞ்சு தான் ஆகணும், கம்பல்சரி செஞ்சு தான் ஆகணும். அப்படி நம்ம செய்கிற பட்சத்துக்கு இன்றைக்கி
கணக்கு போட்டிங்கன்னா 300 ரூபாய்க்கு மேலே தான் தாட்டும். ஒரு வேளை நம்ம வந்து இன்றைக்கி இட்லி நம்ம சுட்டு நம்ம சாப்பிட்ணும் அப்படின்னா குழம்பு இதெல்லாம் வச்சு சாப்பிட்ணும், வீட்டில் செஞ்சு சாப்பிட்டோம்னா 300 ரூபாய்க்கு மேலே தான் சாப்பிடும். அதுக்கு தான் என்ன பண்ணுறாங்க, ஒரு வேளை தான் நம்ம சாப்பிட போகிறோம், எதுக்கு மற்ற 2 வேளை நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம், சரிங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லி அங்கே 300 ஆகுதுன்னா நம்ம ஹோட்டலில் ஒரு 50 ரூபா கம்மியாகுது, சரி இதே நம்ம சாப்பிட்டு நம்ம இன்றைக்கி ஓட்டிடுவோம், வீட்டு வேலை மிச்சம், புரியுதுங்களா? அதை வாங்கிட்டு வந்து நம்ம டைம் எடுத்து நம்ம செஞ்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு திருப்பி அதெல்லாம் விலக்கி வச்சுட்டு நம்ம படுக்கிறதுக்கு எந்நேர டைம் ஆகும். இதே காலையில் டைமாக இருந்தாலும் இத்தனை வேலையும் செஞ்சு நம்ம ஆஃபீஸுக்கு போகிறோம், இல்லை வேறு வேலைக்கு ஏதாவது போகிறோம் அப்படின்னா அதுக்கு டைம் எடுத்து போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது கணக்கு போட்டுக்குங்க. இவ்வளோ நேரத்தில் நம்ம வந்து அந்த நம்ம பறக்க நம்ம வேலையை செஞ்சு சாப்பிட்டு தான் போகக்கூடிய சூழ்நிலையில் நம்ம இருக்கிறோம். இந்த நேரத்தில் நம்ம அம்மா ஹோட்டலில் போய் வாங்கி சாப்பிட்றோம் அப்படின்னா பணம் மிச்சம், புரியுதுங்களா? என்ன காரணம், 5 பேத்துக்கு 30 ரூபாய்க்கு இட்லி வாங்கினா ஆளுக்கு 6 இட்லி கணக்கு வச்சாலும் கணக்கு வச்சுங்க, ஒரு ஆளுக்கு 5 இட்லி 6 இட்லி முன்ன பின்ன சாப்பிட்றாங்க அப்படின்னா 30 ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா போதும். அவங்க குழம்பு கொடுக்குறாங்க, அது எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, அது உப்பு இருந்தாலும் பரவாயில்ல, காரம் இருந்தாலும் பரவாயில்ல, காரம் இல்லைனாலும் பரவாயில்ல, சப்புன்னு இருந்தாலும் இல்லை ரசமாட்டு இருந்தாலும் பரவாயில்ல, வாங்கிக்கிறோம். எதுக்காக, நம்ம வீட்டில் கொண்டு வச்சு சமைச்சு சாப்பிடும்போது ஒரு 2 சட்னி சேர்த்து சமைச்சு சாப்பிட்டுக்கலாம், செலவு மிச்சமாகும், புரியுதுங்களா? ஒரு அவங்க குழம்பு கொடுக்குறாங்க அப்படின்னா சரி ரைட்டு, நம்ம ஒரு சட்னி வச்சு சாப்பிட்டுக்குவோம், 2 சட்னி வச்சு சாப்பிட்டுக்குவோம், பெரிய செலவு ஆகிறத கொஞ்சம் சிறிய செலவை சிக்கனம் பண்ணிக்கலாம் அப்படின்னு கணக்கு போட்டு தான் மக்களாகிய பார்சல் அம்மா ஹோட்டலில் போய் வாங்கிட்டு போகிறாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எதிர்த்தரப்பில் வியாபாரம் பண்ண போகிறாங்க, பின்னாடி ஹோட்டல் கிடக்கிறவங்க 10 பேர் ஆளை வச்சு போய் அம்மா ஹோட்டலில் போய் இட்லி வாங்கிட்டு வா, எப்படி 10 பேர் வச்சு ஆளை வச்சு இட்லி வாங்கிட்டு வா, அதை வாங்கிட்டு வந்து எனக்கு கொடு, அப்படி ஒரு வியாபாரம் பண்ண போகிறாங்க. நீங்கள் வந்து கதையை கட்டுறீங்க, இது தவறான விஷயம், ஓகேங்களா? நீங்கள் அம்மா ஹோட்டலில் மக்களுக்காக தான் வச்சுருக்கிறீங்க, அந்த மக்கள் அங்கே சாப்பிட்டானா வீட்டுக்கு வாங்கி போய் சாப்பிட்டானா உங்களுக்கு என்ன, புரியுதுங்களா? நீங்கள் வந்து பார்சல் கொடுக்கக்கூடாதுன்னா ஒரு 100 இட்லி கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லுங்கள், அதில் காரணம் இருக்குது. நான் கை நீட்டி பேசுகிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க, சரிங்களா? அது பழக்கமாக போச்சு, அதுக்காக நான் மன்னிப்பும் கேட்டுக்கிறேன். ஆனால் இருந்தாலும் நான் சொல்கிறேன், எதாக இருந்தாலும் கொஞ்சம் சிந்திச்சு பேசுங்க. பொதுமக்கள் இல்லாத காரணத்துக்காகத்தான் அங்கே போய் நிற்கிறாங்க, அதை நீங்கள் குறையாக மதிப்பிட்டு நீங்கள் இப்படி செய்யாதீங்க, இங்கே வந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லாதீங்க. ஏன்னா ஒரு ஆள் வர முடியும், ஒரு ஆள் வர முடியாது. காலையில் நேரத்தில் யாராவது 5 பேரும் அம்மா ஹோட்டல் வந்து சாப்பிட முடியுமா டைம் எடுத்து சொல்லுங்கள்? ஒரு ஆள் குளிக்கணும்பாங்க, ஒரு ஆள் பல் விளக்கணும்பாங்க, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு போகணும், ஸ்கூலுக்கு டைம் ஆகிருக்கும், ஒரு ஆளுக்கு வேலைக்கு டைம் ஆகிரும். இவ்வளோ டைமில் ஒரு ஆள் டைம் எடுத்து அங்கே போய் நின்று லைனில் நின்று பார்சலை வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சு சாப்பிட்றதில்ல என்ன கெட்டு போச்சு. என்னோடய கருத்து தான் இது. இதை வந்து நீங்கள் பப்ளிக்கில் இப்படி பேசாதீங்க. பொதுமக்களாகிய எங்களுக்கு அது வந்து நீங்கள் பேசுகிறது எங்களுக்கு அது தவறாக படுகிறது, ஓகேங்களா? கொஞ்சம் ஆழ்ந்து யோசனை பண்ணி பேசுங்க. பார்சல் கொடுக்கக்கூடாது அப்படின்னா ஒரு 100 இட்லி ஒரு ஆள் வந்து வாங்குறான்னா அவன் தான் வந்து ஹோட்டலில் வச்சு வியாபாரம் பண்ணக்கூடிய ஆள், அதனால் அவனை பார்த்து தடுங்க. அதுக்காக எல்லாரும் பார்சல் வாங்கிட்டு போகக்கூடாதுன்னு சொல்லாதீங்க. இது என்னோடய தாழ்மையான கருத்து. மக்களில் வச்சுக்கிட்டு பேசுங்க, சிந்திச்சு பேசுங்க, ஓகேங்களா? தவறாக பேசியிருந்தால் மன்னிச்சிருங்க. தவறாக பேசலின்னு நான் நினைக்கிறேன்.